கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தாயத்துகளையும் மோதிரங்களையும் மூக்குத்திகளையும், தாயத்துகளையும் மோதிரங்களையும் மூக்குத்திகளையும். இதிலே தேவனுடைய கிருபையினாலே கடந்த நாட்களிலே நம்முடைய போதகர் மூலமாய் தாயத்துவை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதன் தொடர்ச்சியாக இருக்கிற அடுத்த வார்த்தையை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம், மோதிரங்கள். தேவன் இந்த வார்த்தையை கொண்டு நம்மளோடு இடைபடுமிட ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருக்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு நீர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தேவன் நீர் எங்களோடு நீர் பேசியறல போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நம்முடைய கிருபையின் தயவு எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. கர்த்தர் தம்முடைய ஆலோசனை, தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துவீராக. உடைய வார்த்தை எங்கள் இருதயத்திலே தங்கும்படியாய் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை கருத்தில் ஒப்படைக்கிறோம். நீரை பொறுப்படுத்த வழி நடத்தியுள்ளோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஏசாயாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தாயத்துகளையும் மோதிரங்களையும் முக்குத்திகளையும். தேவனுடைய கிருபையினாலே ஏசாயாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நாம் அநேக காரியங்களை தியானித்து வருகிறோம். சிலம்பு என்ற வார்த்தையிலிருந்து தியானிக்க ஆரம்பித்த நாம் இப்பொழுது தாயத்து கடந்து மோதிரம் என்கிற வார்த்தையை தியானிக்க நேரத்துக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அப்ப இங்கு வசனம் சொல்லுகிறது மோதிரங்களையும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப மோதிரம் என்றால் என்ன அர்த்தம்? மோதிரம் என்பது வேதம் என்ன சுட்டி காட்டுகிறது? நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா மோதிரம் என்பது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த மோதிரங்கள் காணப்படுகிறது. அதே போல இந்த மோதிரங்கள் அது வருகிற இடம் எல்லாத்திலையும் அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதாய் காணப்படுகிறது. அதை தவிர்க்க முடியாத ஒரு காரியமாயும் காணப்படுகிறது. அப்ப அவ்வளவு விசேஷம் பெற்றதுதான் இந்த மோதிரமாய் காணப்படுகிறது. அப்ப இந்த மோதிரம் என்பது எதை காட்டுகிறது? வேதத்தின்படி நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, முதலாவதாக லூக்காவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை எப்படியாக சொல்லுகிறது: அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரங்களையும் காலுக்கு பாதரட்சையும் போடுங்கள். சொல்லுகிறான் பாருங்க, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்க, இரண்டாவது இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு பாதரட்சையும் போடும். அப்ப இங்கு சொல்லப்படுகிற மோதிரம் என்பது முதலாவது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அது ஒரு அடையாளத்தை காட்டுகிறது. இங்க என்ன நடக்கிறது? ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார். அதுல இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்தில் இருக்கிற ஆஸ்தியை தனக்குரியவைகளை பிரித்து கொண்டு அவன் தகப்பனை விட்டு வெளியே செல்லுகிறவனாய் காணப்படுறான். அவன் வெளியே சென்று எல்லாத்தையும் இழந்து பண்ணியின் ஆகாரத்தை சாப்பிடுகிறவனாய் காணப்பட்டு திரும்ப புத்தி தெளிந்தவனாய் தன் தகப்பனிடத்துல வருகிறான். வரும்போது வந்த உடனே அவன் தகப்பன் பார்க்கிறது என்னன்னா, அவனுடைய கைகளிலே மோதிரமும் கிடையாது, கால்களிலே பாதரட்சியும் கிடையாது. அப்ப அவனுக்கு மோதிரத்தையும் பாதரட்சியும் கொடுங்கள் என்று சொல்லுகிறான். ஆடை இருந்தது, ஏன்னா வசனம் சொல்லுது விலையுயர்ந்த ஆடையை போடுங்கள். அப்ப அவன்கிட்ட ஒரு சாதாரண ஆடை இருந்திருக்கு, ஆனா அவனுடைய கைகள்ல மோதிரமும் பாதரட்சியும் இல்லை. அப்ப எதற்காக அந்த தகப்பன் அந்த இளையகுமாரனுக்கு அதை போட சொல்லுகிறான் என்றால் அவன் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டான் என்று அந்த வசனம் சொல்லுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மீண்டும் இந்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிறவனாய் இருக்கிறான். அவன் என்னுடைய குமாரன், ஐஸ்வர்யவானுடைய குமாரன். அவன் மீண்டும் உங்களுக்கெல்லாம் அதிகாரி என்பதற்கான ஒரு அடையாளமாய் அது காணப்படுகிறது. அப்ப மோதிரம் என்றால் என்ன அர்த்தம்? அது ஒரு அடையாளத்தை காட்டுகிறது. இங்க இந்த இளையகுமாரனுக்கு எப்படிப்பட்ட அடையாளத்தை அந்த தகப்பன் கொடுக்கிறான்? அவன் மீண்டும் குடும்பத்திலே ஒரு அங்கத்தினர் என்கிற ஒரு அடையாளத்தை கொடுக்கிறான். இரண்டாவதாக அவன் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவனாய் காணப்படுகிறான். அதாவது தன் தகப்பனுக்கு அடுத்த நிலைமையிலே மூத்த குமாரனும் இளைய குமாரனுக்கு
சிறப்பா இவனை அங்க காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதனாலதான் அந்த வசனம் சொல்லு பின்பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா, இளைய குமாரனுக்கு செய்கிற அந்த காரியங்களை பார்த்து மூத்த குமாரன் மனசோர்வு அடைஞ்சு விலகி போகிறான். காரணம் என்னன்னா, எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான் ஒரு காலத்துல. ஆனா திரும்பி வந்த பிறகும் அவனுக்கு எல்லாவற்றையும் செய்யறாங்களே, அதே நிலைமையில கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றுதான் மூத்த குமாரனுக்கு அங்கு ஒரு விசனம் உண்டாகிறது. அப்ப மோதிரம் என்பது எதை காட்டுகிறது? நம்முடைய அடையாளத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. அது ஒரு தேவ பிள்ளைகளுடைய அடையாளமாய் காணப்படுகிறது. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கென்று அடையாளத்தை வைத்திருக்கிறார். எப்படி இந்த தகப்பன் தன்னுடைய இளையகுமாரனுக்கு ஒரு அடையாளமாகி அந்த மோதிரத்தை கொடுத்தானோ, அதே போல தேவ பிள்ளைகளுக்கென்று வேதம் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறது. அது என்ன அடையாளம்? அந்த அடையாளத்தை நாம் சுமந்து சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கு. அது எந்த அடையாளத்தை காட்டுகிறது? வசனம் எப்படியா சொல்லுகிறது? 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. 1 யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனின் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்ப இங்க ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது பாருங்க. அது என்ன அடையாளமாம்? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். அப்ப ஒரு தேவ பிள்ளைக்கு முதலாவது கொடுக்கப்படுகிற அடையாளம் என்ன? அவர்கள் பாவம் செய்யாதவர்கள். அவர்கள் தேவனுடைய பார்வையிலே, உலகத்தின் பார்வையிலே, கர்த்தருடைய பார்வையிலே அவர்கள் பரிசுத்தமாய் வாழுகிறவர்கள். அப்ப ஒரு தேவ பிள்ளை, நான் தேவ பிள்ளை, நான் கிறிஸ்தவன் என்று ஒரு மனிதன் சொல்ல வேண்டும் என்றால் முதலாவது அவர்களுடைய ஜீவியத்திலே பாவம் என்ற காரியம் இருக்கக்கூடாது. ஆனா நீங்க வேதத்திலும் சரி உலகத்துல பாத்தீங்கன்னா பாவம் இல்லாத மனுஷன் ஒருவனும் கிடையாது. அப்ப இங்க சொல்லி இருக்கிறது பாவம் அவனுக்குள் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ளாக பாவம் வரும்போது ஒவ்வொரு நாளும் அதை கழுவுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்மளை இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாய் நம்மளை மூடிக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த ரத்தம் நம்மளை மூடும் பொழுது அந்த பாவம் அதற்குள் மூடப்படுகிறபடினாலும் கழுவப்படுகிறபடினாலும் அந்த ரத்தம் நம்முடைய அடையாளமாய் மாறி நாம் பரிசுத்த அடையாளமுடையவர்களாய் நாம் மாறுகிறோம். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, ஒரு தேவ பிள்ளைகளுடைய அடையாளம் என்பது என்ன? அதுதான் பாவம் இல்லாத வாழ்க்கை அல்லது கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை. இரண்டாவதாக அவர்களுக்குள்ளாக என்ன அடையாளம் இருக்கிறதா? ஒன்னு பாவம் இல்லாதது, இரண்டாவது அவர்கள் நீதி செய்கிறவர்களாயிருப்பார்கள். 10வது வசனம் சொல்லுது பாருங்க, தேவ பிள்ளைகளும் பிசாசின் பிள்ளைகளுக்கு இன்னார் என்று வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரன் அன்பு காட்டாமலும். அப்ப நீதி செய்கிறவர்கள் யார்? அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருப்பார்கள். ஒன்னு பாவம் செய்யாமல் வாழுகிறது நம்முடைய அடையாளம். இரண்டாவது நாம் நீதி செய்வது நம்முடைய அடையாளம். நீதி செய்வது என்றால் என்ன? மனதுருகுகிற அனுபவம். ஒரு இடத்திலே ஒரு காரியத்தை நாம் நடப்பிக்கிறோம் என்றால் அந்த இடத்துல உத்தமமாய் நாம் நடந்து கொள்ளுகிறோம் அல்லவா, அதுதான் நீதி செய்கிற அனுபவம். இப்ப கர்த்தர் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், கர்த்தர் நம்மளை நடத்துகிறார் என்றால் அந்த இடத்துல போய் உத்தமமாய் நாம் வேலை செய்கிற இடங்களிலே உத்தமாய் இருக்கிறது, சபைகளிலே உத்தமமாய் இருக்கிறது, நம்முடைய குடும்பத்திலே உத்தமமாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்திலே கடமையிலே உக்ரானத்துவத்துடன் காணப்படுகிறோம் அல்லவா, அது எல்லாமே நீதியாய் அங்கீகரிக்கப்படுகிறது. நீதிங்கிறது இப்ப நான் வெளியில வாயின் வார்த்தையிலே நல்லவனாய் வாழுகிறது அது மாத்திரம் கிடையாது. நம்முடைய கடமைகளிலே நாம் உண்மையாய் இருக்கணும். அதே நேரத்திலே எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நாம் உண்மையாம் மனதுருக்கம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா வசனம் இப்படியா சொல்லுகிறது இயேசுவை குறித்து, அவர்கள் நம் மேய்ப்பனில்லாத ஆடுகளாய் இருக்கிறதை கண்ட உடனே அவர் மனதுருகினார். எங்க மனதுருகிறார்? இயேசு அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வந்துட்டார், அவர் படகுல வருகிறார். ஆனா இந்த ஜனங்க என்ன செய்கிறாங்க? இயேசுவை பின்தொடர்ந்து படகுல வராம அவர்கள் ஊரோடு சுற்றி ஓடி வர்றாங்க. அந்த சுற்றி ஓடி வந்து இயேசு இக்கரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர்கள் இயேசுவுக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள்.
அப்ப இயேசுவுக்காய் அவர்கள் ஓடி வருகிறதையும், வியாதியிலிருந்து சுகமாக்கப்படும்படி ஓடி வருகிறதையும், அதே நேரத்தில் இயேசு கொடுக்கிற போதனையை அவர்கள் கேட்டு நடக்கும்படியாய் ஓடி வருகிறதையும் பார்த்த உடனே தான் இயேசு மனதுருகுகிறார். மேய்ப்பெண்ணில்லாத ஆடுகளை போல் இவர்கள் ஓடுகிறார்கள். அப்ப ஒரு தேவ பிள்ளையினுடைய அடையாளம் என்ன? நம் மனதுருக்கமுடையவர்களாய் காணப்பட வேண்டும். புறஜாதிகளுக்கும் மற்ற ஜனங்களுக்கு முன்பாய் நீதியுள்ளவர்களாய், இரக்கமுள்ளவர்களாய், உண்மையாய் நடக்கிறவர்களாய், உக்கிரானத்துவம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கடைசியாய் தேவ பிள்ளையினுடைய அடையாளம் என்னமோ வசனம் சொல்லுது பாருங்க, தங்களுடைய சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறது. பரிசுத்தமா வாழணும் முதலாவது. இரண்டாவது, நம் நீதி செய்கிறவர்கள். நீதி செய்கிறது என்பது இங்க நம்முடைய குடும்பத்திலேயும் சரி, வெளியிலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்கள் முன்பாக உலகத்திலே நம் நீதிமான்களாய் வாழணும், நீதி செய்கிறவர்களாய் வாழணும். மூணாவது வசனம் சொல்லுவாங்க, தன் சகோதரரிடத்திலே அன்பு கூறுதல். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கடினமான விஷயம். மூணாவது அவங்க மனுஷங்கிட்ட நம்ம நண்பா நடந்துருவோம். மூணாவது மனுஷன் ஒருத்தவங்க பிச்சைக்காரர்களையோ யாசகம் வாங்குகிறவர்களையோ அல்லது வியாதியஸ்தர்களை பார்த்தா நம்ம சில நேரங்களில் இறக்கப்பட்டுருவோம். அதிக நேரம் அவர்களுக்கு போய் உதவி செய்ய முற்படுவோம். ஆனா சொந்த சகோதரர்கள் சொந்த வீட்டுக்குள்ளே நீங்க பாத்தீங்கன்னா அது 2ஆம் உலகப் போரை போல 1ஆம் உலகப் போரை போல யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறவர். என்னதான் அவன் நன்மை செய்ய நினைத்தாலும் நம்முடைய மனதின் ஒரு பக்கம் என்ன செய்யணும், அவன் கடந்த நாட்கள் இப்படி பண்ணிட்டானே, இவ்வளவு துரோகம் பண்ணிட்டானே, இவ்வளவு என்னுடைய சகோதரனா இருந்தும் என்னுடைய சகோதரியா இருந்தும் எனக்கு இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சான், அவங்களுக்கு நான் நன்மை செஞ்சு என்ன செய்ய? யோசிச்சு பாருங்க. அந்த எண்ணங்கள் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கும் என்றால் நம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, நம் சகோதரத்துடனும் அன்போடும் காணப்பட்டால் மாத்திரமே நம் தேவ பிள்ளைகள் என்கிற அடையாளத்தை நாம் சுமந்து செல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப இன்றைக்கு நம்முடைய அடையாளம் எப்படி காணப்படுகிறது? இந்த மோதிரத்தை குறித்து தியானிக்கும் போது மோதிரம் என்பது அடையாளத்தை காட்டுகிறது. அந்த மோதிரத்துக்கு அடையாளம் என்பதுக்கு இன்னொரு வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 25 மற்றும் 17வது வசனத்துல வாசிங்கன்னா, ஆதியாகமம் 38வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவள் வெளியே கொண்டு வரப்பட்ட போது அவள் தன் மாமனிடத்திற்கு அந்த அடையாளத்தை அனுப்பி, இந்த பொருளை உடையவன் எவனோ அவனாலே நான் கர்ப்பவதியானேன், இந்த முத்திரை மோதிரமும் இந்த ஆரமும் இந்த கோலும் அவருடையவைகள் பாரும் என்று சொல்லி. அதே போல் 17வது வசனம் சொல்லுது பாருங்க, நான் இந்த மந்தையிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை அனுப்புகிறேன் என்றான். அதற்கு அவள், நீர் அதை அனுப்பும் அளவும் ஒரு அடையாளம் கொடுப்பீராக. அங்க ஒரு மனுஷனுக்கு ஒரு அடையாளம் காட்டப்படுகிறது. ஒரு ஸ்திரீ சொல்லுகிறாள், இந்த மோதிரம் தான் அவனுடைய அடையாளம், அந்த ஆரம் தான் அவனுடைய அடையாளம், இந்த கோல் யாருடையதோ அவன் தான், அந்த மனுஷன் தான் என்னை கர்ப்பவதி ஆக்கினான். அப்ப அங்க மோதிரம் எதவாய் மாறுகிறது? ஒரு அடையாளமாய் மாறுகிறது. அப்ப இன்றைக்கு மோதிரத்தை தியானிக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளத்திலே நாம் உறுதியுள்ளவர்களாய் காணப்படணும். நம்முடைய பரிசுத்தத்திலே, நம்முடைய நீதியிலே, நம்முடைய சகோதரத்துவ அன்பிலே நம் உண்மையுள்ளவர்களாய் காணப்படணும். பரிசுத்தத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்து நீதி செய்கிறதிலே நாம் தவறுகிறவர்களாய் காணப்பட்டால் கர்த்தருடைய அடையாளம் நமக்குள் இல்லை. அதே நேரத்திலே பரிசுத்தத்தையும் நம்ம உண்மையாக இருந்து நீதி செய்தல உண்மையா இருந்து சகோதரர்களிடத்திலே காட்ட வேண்டிய அன்பு நம்மளிடத்தில் இல்லை என்றால் அதிலையும் நாம் தேவனுடைய அடையாளத்தை பெறாதவர்களாய் காணப்படுகிறோம். நீங்க வேதத்திலே இதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்க முடியும். யோசேப்பை நீங்க பார்த்தீங்கன்னா அவன் இந்த 3லயும் அவன் உத்தமனாய் காணப்பட்டான். ஒன்னு பரிசுத்தம், 2வது நீதி, 3வது சகோதர அன்பு. எங்க பரிசுத்தத்தை காண்பிக்கிறான்? அவன் தன்னுடைய அவன் சிறைக்கு அதாவது அடிமையாய் கொல்லப்பட்ட பிறகு அவன் அங்கு வேலை செய்கிறவனாய் காணப்படுகிறான் போதிபார் வீட்டில. அப்படி வீட்டிலே வேலை செய்கிறவனை காணப்படும் பொழுது அவனுடைய அதிகாரி, அதாவது அவனுடைய எஜமானன் அடிக்கடி வெளியில போயிடுவார். வீட்டுல எஜமானியும் வேலைக்காரர்கள் மாத்திரம் தான் இருக்காங்க. இவன் தான் அங்க இருக்கிற வேலைக்காரர்களுக்கெல்லாம் தலைமனாய் காணப்படுகிறான். இவனை அண்டி அங்க எந்த காரியம் நடக்காது. அப்ப அந்த வீட்டில் இருக்கிற எஜமானி அவனோடு தவறான காரியத்தை செய்ய நினைக்கும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? உண்மை தவிர, அதாவது எஜமானியை தவிர எஜமானன் எல்லாவற்றுக்கும் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது நான் என் எஜமானனுக்கும் என் கர்த்தருக்கும் விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன்?
அவனிடத்துல எல்லா அதிகாரம் இருக்கு. அந்த ஸ்திரீயை சொல்ற யாருக்குமே தெரியாது, யாரும் போய் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லா அதிகாரம் எனக்கு இருக்கு, என்ன தவிர உனக்கையும் எல்லா அதிகாரம் இருக்கு. ஆனாலும் தன்னுடைய ரகசியமான வாழ்க்கையிலும் தன் அந்தரங்கத்திலும் கர்த்தருக்கு முன்பாகவும் தன்னுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்திலே அவன் பரிசுத்தம் உள்ளவனாய் காணப்பட்டான். இரண்டாவது, அவன் நீதி உள்ளவனாய், நீதி செய்கிறவனாய் காணப்பட்டான். எப்படி நீதி செய்கிறவனாய் காணப்பட்டான்? அவனுக்கென்று கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த விளக்கத்தை கொடுத்த உடனே அவன் அதிகாரியாய் மாற்றப்படுகிறான். அவன் அதிகாரியாய் மாற்றப்பட்ட இடத்துல அவன் எந்த இடத்துல அவன் இருந்தானோ அதற்கு அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்ட. எப்படி வசனம் சொல்லுகிறது? எல்லாரிடத்திலிருந்து நிலத்தை வாங்கி தானியம் கொடுக்கிறவனாய் இருந்தான். நிலத்தை வாங்கி தானியம் கொடுக்கிறவனா இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன? அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? அவன் பார்வோனுக்கு கீழே அடுத்த நிலைமையில இருந்து தேசத்தை ஆளணும், தேசத்தை நடத்தணும், பஞ்சத்திலிருந்து காப்பாற்றணும், வருகிற எல்லாற்றிலிருந்து காப்பாற்றணும். அப்படி இருக்கும் பொழுது அவன் அதிகாரியா இருக்கிறபடினால் தன்னுடைய அதிகாரத்துக்கும் தன் தேசத்துக்கும் தேவையான வளங்களை சேர்க்கிறவனாய் காணப்பட்டான். அதற்கான நிலங்களை கைப்பற்றி தானியங்களை கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். அப்ப அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே அவன் உத்தமம் உள்ளவனாய் காணப்படுகிறான். 7 வருஷம் ஆண்டு அவன் செய்த ஒரு உத்தமமான வேலைதான் அடுத்த 7 ஆண்டு அவர்கள் பஞ்சத்திலிருந்து தப்பினவர்களாய் மாறினார்கள். அதே போல் யாக்கோபின் சந்ததியும் பஞ்சத்திலிருந்து தப்பினதாய் மாறினர். யோசித்து பாருங்க, அந்த 7 ஆண்டு அவன் உத்தமமாய் இல்லாமல், புதிய மதல்களை திறக்காமல், புதிய களஞ்சியங்களை திறக்காமல் அவன் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஒன்று, எகிப்து பஞ்சத்திலே மாட்டியிருக்கும். 2வது, இவன் செய்த தவறு அன்றைக்கு வெளிப்பட்டு இருக்கும். 3வது, இவனுடைய சந்ததியாகி யாக்கோபின் சந்ததிகள் முற்றிலும் அங்கு அழிந்து போனதாய் காணப்பட்டிருக்கும். அப்ப அங்க என்ன நடக்கிறது? அவன் 2வது அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் அவன் உத்தமமும் உண்மையுமா இருந்து உக்ரானத்துவத்துடன் அவன் வேலை பார்த்து நீதி செய்கிறவனாய் காணப்பட்டான். சில பிள்ளைல இருக்கும்போது அடிக்கடி இந்த கதை சொல்லுகிற வழக்கம் உண்டு. அநேக பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களும் சொல்லி இருந்திருப்பீங்க. என்னன்னா, ஒரு எஜமானன் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர்கிட்ட பில்டிங் கட்டுறதுக்காக பணம் கொடுக்குறார். அவர் அந்த எஜமானன் அவர்கிட்ட கொடுத்துட்டு, நான் இவ்வளவு பணம் கொடுக்குறேன், நீ எவ்வளவு ஆகும் வீடு கட்டுறதுக்குன்னு கேட்ட உடனே இந்த சர்டன் அமௌண்ட் ஆகும்னு சொல்றாரு. சர்டன் அமௌண்ட் ஆகும்னு சொன்ன உடனே அவரும் அந்த பணத்தை கொடுக்குறார், தேவையான பணத்தை கொடுக்குறாரு. உடனே பில்டிங் கான்ட்ராக்டர் சொல்றாரு, இது நல்ல விதமா கட்டி கொடு, உன் வீட்டை போலயே கட்டி கொடு, உனக்குன்னு ஒரு வீடு வந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி நல்ல விதமா கட்டி கொடு, நான் உன்னதான் நம்பி இருக்கிறேன்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டர்கிட்ட எல்லா பணத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்ல உடனே அவரும் நல்ல விதமா பேசி, நல்ல லகுவா பேசி எல்லாத்தையும் கான்ட்ராக்ட்லாம் நல்ல சைன்லாம் பண்ணி வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் போன உடனே அந்த வீட்டுக்காரர் அந்த வீட்டு காட்டுற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்டர் சொன்ன உடனே இவர் வீட்டு ஓனர் அதை பாக்குறாரு. பார்த்துட்டு அந்த வீடு பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, வெளியில பார்க்க சூப்பரா இருக்கு. உடனே அந்த கான்ட்ராக்டர் சொல்றாரு, இந்தாங்க சார் சாவி, இதுதான் வீட்டோட சாவி, இந்த நீங்க கொடுத்த பணத்துக்கு நல்ல நேர்த்தியா கட்டிட்டேன், எனக்கு உண்மையா என் மனசாட்சிக்கு உண்மையா அதை நான் கட்டிட்டேன்னு சொல்றேன். உடனே இந்த வீட்டு ஓனர் என்ன செய்கிறார் என்றால் அதை வாங்கிட்டு அதை அப்படியே திரும்பியும் அதே கான்ட்ராக்டர் கொடுக்கிறார். கொடுத்து என்ன சொல்றாராம், இது உனக்காக கட்டின வீடு, எனக்கு நீ உண்மையா இருந்ததுனால என்னுடைய காசுல நீ உண்மையா இருந்தாலும் நான் உனக்கு கொடுக்க விரும்புறேன்னு சொல்லி கொடுத்த உடனே அந்த வீட்டு கான்ட்ராக்டர் வாங்கிட்டு அதை துக்க முகத்தோட வாங்கினான். துக்க முகத்தோட வாங்குற காரணம் என்னன்னா, அப்பதான் அவர் மனசுக்குள்ள ஒரு ஓட்ட ஓடுதான். அவர் அங்கு வாங்கின பொருட்கள், அந்த வீடு கட்டுவதற்கான பொருட்கள், அங்க எலக்ட்ரிக்கல் பொருட்கள் எல்லாமே மலிவான விலையில வாங்கியிருக்கிறார், தரமற்ற நிலைமையில வாங்கியிருக்கிறார். தரமற்ற நிலைமையில அந்த கட்டடத்துக்கு காரணம் என்ன? அவர் நினைச்சது என்னன்னா, இது யாரோ ஒருத்தவங்களுக்கு போகுது, யாரோ ஒருத்த மனுஷனுக்கு போகுது, அவன் எனக்கு பணத்தை கொடுத்துறான், இதுல எவ்வளவுக்கு எவ்வளவு என்னால அடிச்சு என் குடும்பத்துக்கு கொடுக்க முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு என்னால ஏமாத்தி நான் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு நான் செய்வேன்னு சொல்லி எல்லாவற்றையும் தரமற்றதா செய்வான். கடைசியில என்னானது, அந்த வீடு அவனுக்குரியதாய் மாறினாலும் அவனால் வசிக்க முடியல, அதிலே அவனை சந்தோஷப்படவும் முடியல. இதுதான் நீதியை காட்டுகிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்திலே நாம் உண்மையும் உக்ரானத்தோடுடன் காணப்பட்டோம் என்றால் கர்த்தர் அதிலே நம்மளை அதிகாரியாய் மாற்றுவார். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனை அநேகத்துக்கு அதிகாரியாய் அவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அப்ப யோசேப்பு நீதி செய்கிறவனாய் காணப்பட்டான். 3வது என்ன? சகோதரரிடத்திலே அன்பு கூறுகிறவனாய் இருந்தான். எப்படி சகோதரன் இடத்துல அன்பு கூறனா இருந்தா? வசனம் சொல்லுது, அவனுடைய சகோதரர்கள் அவன் இடத்துல வந்த உடனே அவங்க சொல்றாங்க, அவங்க ஆகாரத்துக்காக வர்றாங்க. அவங்களுடைய பார்வையில யோசிப்பு இங்க இருக்கிறான்னு தெரியாது.
அவங்களுக்கு தெரிஞ்சதான் யோசேப்பு ஏதோ ஒரு இடத்துல அடிமையா இருக்கிறான்ப்பா, அல்லது அவன் செத்து போயிருப்பான், இல்ல ஜெயில இருப்பான், அல்லது ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்காரனா இருப்பான். இதுதான் அவங்களுடைய எண்ணம். ஆனா அவங்க எதிர்பாராத ஒரு காரியம் இருக்குது. இங்க என்ன நடக்குது? யாக்கோபினுடைய குமாரர்கள் 10 குமாரர்கள் அங்க வர்றாங்க. வந்து அவர்கள் அங்க எகிப்தினுடைய அதிகாரியாகிய 2ஆம் அதிகாரி என்னிடத்துல வந்து பார்வோனுக்கு அடுத்த நிலைமை இருக்கின்ற வந்து ஆகாரத்தை கேட்கிறார்கள், தானியத்தை கேட்கிறார். ஆனா யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டான். இவருக்கு யார் என்று கண்டுபிடித்த உடனே அவன் சொல்ற, இவர்கள் வேவுகாரன். உடனே இவர்கள் என்ன சொல்லுகிறாங்க? நாங்கள் ஒரே தகப்பனின் பிள்ளைகள் என்று 10 பேர் சொல்றான். அதுக்கப்புறம் யோசேப்பு தன்னுடைய சகோதரன் என்று அறிந்து தன்னுடைய சொந்த சகோதரன், அதாவது தன் தாயினுடைய சகோதரனாகிய பிள்ளையாகிய பென்யமீனையே வர சொல்றான். இவங்க எல்லாம் வந்த பிறகு இப்ப யோசேப்பிட்ட பாருங்க, அவன்கிட்ட அதிகாரம் இருக்கு. அவன் சொன்னா எல்லாமே நடக்கும். அவன் ஒரு வார்த்தை சொன்னா இந்த 10 பேரையும் அவர்கள் வெட்டி போடுவார்கள். அவன் ஒரு வார்த்தை சொன்னா இந்த 10 பேரையும் சிறைச்சாலையில போட்டு வாழ்நாள் முழுக்க அவர்கள் மறிக்க வரைக்கும் அங்கே இருக்க செய்ய முடியும். ஆனாலும் யோசேப்பு என்ன செய்யறான் பாருங்க, அவர்களுக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிறான். அவர்களும் அழுது அவர்களை கட்டிப்பிடித்து அவர்களை மன்னிக்கிறவனாய் காண அவர்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி சந்தோஷத்தோடு அனுப்புகிறான். அது மாத்திரமல்ல, அவர்களை மீண்டும் தான் இருக்கிற தேசத்துக்கு கொண்டு வந்து அவர்களை செல்வ செழிமானாய் அவர்களை வளர்க்கிறவனாய் நடத்துகிறவனாய் காணப்பட்டான். இதுதான் சகோதரத்துவம். சகோதர அன்பு என்பது என்ன? அவர்கள் செய்யறது நிமித்தமா நாம நடக்கிறதில்ல, நாம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். நாம் கர்த்தர் நமக்கு எப்படி பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். நம்ம எவ்வளவோ அக்கிரமம் செய்யறோம், எவ்வளவோ பாவங்கள் செய்யறோம், ஆனா கர்த்தர் நம்மளுக்கு மன்னிக்கிறார் அல்லவா? அந்த மன்னிப்பை நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் காமிக்க வேணும். யோசித்து பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நீங்க நான் எத்தனையோ முறை மன்னிச்சுட்டப்ப திரும்பியும் பாவம் செய்யறேன்னு சொல்லி எனக்காவது தூக்கி எரிஞ்சிருந்தா நாம் இன்றைக்கு எங்க இருப்போம்? ஆனா நாம் அப்படித்தான் நம்முடைய சகோதரர்களுக்கு சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறோம்? நீ எனக்கு துரோகம் செஞ்ச, என்னை நீ காயப்படுத்திட்ட. அவர்களை மன்னிப்பதற்கு நாம் இறங்காதவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப வேதம் சொல்லுகிறது, நாம் சகோதர அன்பிலே நிலைத்திருப்பதுதான் நம்மளுடைய அடையாளம். அப்ப மோதிரம் என்பது முதலாவது நம்முடைய அடையாளத்தை காட்டுகிறது. தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் ஒரு அடையாளத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதைத்தான் நாம் பார்த்தோம். இரண்டாவதாக மோதிரம் என்பது எதை காட்டுகிறது? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தக்கடங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னையும் காணிக்கையாக செலுத்தினான். இங்கு காணிக்கையை குறித்து இந்த வசனம் சொன்னாலும் இதில் மறைமுகமாய் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். என்னவா? அது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. கர்த்தர் தமது ஜனங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர்கள் தேவனுக்கு காணிக்கையாய் கொண்டு வந்து செலுத்துகிறார். எல்லாத்தையும் ஜீரோவாக்கிட்டு கொண்டு வந்து கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்துல நடந்த மாதிரி அந்த பொதுவாய் வாழுகிற வாழ்க்கை அந்த அனுபவத்துக்கு வரல. புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்போஸ்தலர் நாட்கள் என்ன நடந்துச்சு? எல்லாத்தையும் வித்தாங்க, வித்து வந்து அப்போஸ்தலர் பாதத்துல கொடுப்பாங்க. அப்போஸ்தலர் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொடுப்பார். அதுதான் அது பொதுவாய் நடக்கிறது, பொது உடைமை. ஆனா இங்கு காட்டப்படுகிறது பொது உடைமை அல்ல. அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துல ஒரு பங்கு கொண்டு வந்து அங்க கொடுக்கிறாங்க. அது ஒரு பங்கா இருக்கலாம், 2 பங்கா இருக்கலாம். அவர்கள் எவ்வளவு விருப்பப்படுறாங்களோ அதை கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. அப்ப இந்த வசனம் எதை காட்டுகிறது? இங்கு சொல்லப்படுகிற மோதிரம் என்பது எதை காட்டுகிறது? தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. அப்ப மோதிரம் என்பது முதலாவது அடையாளத்தை காட்டுகிறது. இரண்டாவது அது ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை காட்டுகிறது. இதற்கு இன்னொரு உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மோதிரம் என்பது ஆசீர்வாதத்துக்கு இன்னொரு வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியா சொல்லுது, ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரிக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரிக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்திற்கு வரும் பொழுது. இங்க 2 விதமான கூட்டத்தை பார்க்கிறோம், 2 விதமான மனுஷன். ஒண்ணு, அவன் இடத்துல பொன் மோதிரம் இருக்கு, மினுக்குள்ள வஸ்திரம். இன்னொன்னு கந்தையான வஸ்திரம். அப்ப இங்க காண்பிக்கிறது என்ன? ஒரு மனிதன் பொருளாதார ரீதியா ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறான். அப்ப மோதிரம் என்பது எதை காட்டுகிறது? அது ஆசீர்வாதத்தை காட்டுகிறது.
ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்? அவர் நமக்கு மோதிரங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மளை முதலாவது அடையாளம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். இரண்டாவது, நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த யாத்ராகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 22 நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தை தேவனுக்கு காணிக்கை கொடுக்கிறார். அப்ப அங்க கொடுக்கப்படுகிற காணிக்கையில 2 விதமான கூட்டம் காணப்படுகிறது. இந்த காணிக்கை 2 விதமாய் அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 35, 32வது அதிகாரம் 2 அதிகாரங்கள் வித்தியாசப்படுத்தி காட்டு. 35வது அதிகாரம் 22வது வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு அவர்கள் கொடுக்கிற காணிக்கை. அதே யாத்திரா 32வது அதிகாரம் 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா கன்றுக்குட்டி செய்யும்படி தங்களுடைய பொன்னின் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அப்ப இங்க 2மே அங்க ஆசீர்வாதத்தை காட்டு. அப்ப இது எதை காட்டுகிறது? தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அங்க நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது மிகவும் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. தேவன் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், பொருளாதாரத்தை ஆசீர்வாதம், ஆனா அதை எப்படி நாம பயன்படுத்துகிறோம்? யாத்ரா 35:22 பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலயம், தேவனுடைய கூடாரம் கட்டுவதற்கு அவர்கள் காணிக்கை கொடுக்கிறார். ஆனா யாத்ரா 32வது அதிகாரம் 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா மோசே வருவதற்கு கால தாமதம் ஆன உடனே அவர்கள் ஒரு கன்று குட்டியை செய்வதற்காய், தங்களுடைய விருப்பத்தின்படி ஒரு கடவுளை நம்பிப்பதற்காய், தங்களுடைய விருப்பத்தின்படி நடக்கிறதற்காய் அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்துகிறார்கள். இன்னைக்கு தேவ சமூகத்துல நாம் ஒன்றை நாம் நன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. நமக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கென்று ஒரு நோக்கத்தை தேவன் கண்டிப்பாய் வைத்திருப்பார். இதே நேரத்துல இன்னொரு காரியத்தை நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராகத்தான் இருக்கிறார். எல்லாரையும். சில பேருக்கு அநேக பொருளாதாரத்தை கொடுக்கிறார், சில பேருக்கு கொஞ்சம் பொருளாதாரத்தை கொடுக்கிறார். ஆனா எல்லாரும் கர்த்தருடைய பார்வையில ஒன்றாய்தான் இருக்கிறார். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம், நாம் சரீரத்தின் அவயவங்களாய் காணப்படுகிறோம். அப்ப சிலர் தலையா இருப்பாங்க, சிலர் பாதங்களா இருப்பாங்க. அதற்கென்று பாதம் இல்லாம ஒரு சரீரம் போக முடியுமா? அது அகோரமாய் மாறி போகும். தலை இல்லாமல் ஒரு சரீரம் போக முடியுமா? அப்பயும் அகோரமாய் மாறி போகும். அப்ப இது எதை காட்டுகிறது? எதை சொல்ல விரும்புகிறேன்? தேவனுடைய பார்வையில எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருக்கிறார். ஆனா அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு தேவன் அநேக பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால் அதை வைத்து ஏதோ ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் நாம அனுபவிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, ஆனால் கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் காணப்படணும். நான் ஈக்குவடார் தேசத்துல வைபவம்ல அடிக்கடி ஒவ்வொரு வருஷமும் நான் டீச்சிங்க்கு போகிறது உண்டு. 1 வீக்ல 2 வீக்ஸ் பைபிள் டீச்சிங் பண்ணுவேன். வைபவம்ல இருக்கிற யூத்துக்காக அந்த டீச்சிங் பண்ணுவேன், அந்த ஸ்பெஷல் கிளாஸ்ல இருக்கிறப்போ அந்த பேட்ச் குரூப்புக்காக. அப்ப அடிக்கடி அந்த டீச்சிங்ல எனக்கு கொடுக்கிற மேக்சிமம் நான் எடுக்கிற டாபிக், எனக்கு கொடுக்கப்படுகிற டாபிக் என்னன்னா ஃபெய்த் அண்ட் ஃபைனான்ஸ், அதாவது விசுவாசமும் பணமும். இந்த விசுவாசமும் பணத்தை குறித்து தான் நான் யூஸ்வலா எல்லா ஒவ்வொரு வருஷமும் நான் டீச் பண்ற வழக்கம் உண்டு. அந்த ஒவ்வொரு வருஷம் டீச் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு காரியத்தை கண்டிப்பா நான் கடைசியா அந்த வாரம் முடிகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் சொல்லி கொடுக்கிற பழக்கம் உண்டு. அது என்னன்னா ஃபெய்த் அண்ட் ஃபைனான்ஸ், அதாவது விசுவாசமும் பணமும் என்பது என்னவென்றால், நாம் தேவனுடைய மேனேஜராய் இருக்கிறோம், கர்த்தர் அதனுடைய ஓனராய் காணப்படுகிறார். அதாவது நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்துக்கு நாம் ஒரு மேலாளர்கள். ஆனா அதனுடைய பொறுப்பு அல்லது அதனுடைய உரிமை யார் இடத்துல இருக்குன்றால் கர்த்தர் இடத்துல இருக்கு. இதைத்தான் நான் எல்லா யூத்துக்கும் யூஸ்வலா கத்துக் கொடுக்கிறேன். என்னன்னா நமக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நம்ம எந்த நிலைமையிலும் இருக்கலாம். நம்ம ஒரு நாளுக்கு சாப்பாடு இல்லாத நிலைமையில கூட காணப்படலாம், அல்லது நிறைய பேருக்கு சாப்பாடு கொடுக்கிற அளவுக்கு நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். எந்த நிலைமையில நாம் இருந்தாலும் நாம் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய இருதயத்திலே நாம் சொல்லிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் எப்பொழுதுமே ஒரு மேலாளர், ஒரு மேனேஜர் தான். கர்த்தர் தான் அதை ஆளுகை செய்கிறவர், கர்த்தர் தான் அதற்கு உரிமையான தேவன். யோசித்து பாருங்க, நம்ம எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் அந்த மனுஷன் நம்ம இடத்துல ஏமாத்திட்டா அந்த பணம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். நம்ம எவ்வளவுதான் பலன் உள்ளவர்களா இருந்து நம்ம வேலைக்கு போனாலும் கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டிய பலத்தையும் தயையும் பாராவிட்டால் அந்த ஆசீர்வாதம் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? அப்ப எதற்காக இதை நான் சொல்லுகிறேன்? நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்திலே நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் காணப்படணும். அதை கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் காணப்படணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார், ஆனால் அவர்கள் 2 விதத்திலே அதை பயன்படுத்தினார்கள். சில நாட்கள் அதை விக்கிரகத்துக்கு பயன்படுத்தினார்கள், அல்லது அவர்கள் மனதின் விருப்பத்தின்படி ஓடினார்கள். இன்னொரு சில நாட்கள் கர்த்தருடைய விருப்பத்தின்படி அவர்கள் ஓடினார்.
அப்ப இது ரெண்டு எப்படி நம்ம வித்தியாசம் கண்டுபிடிப்பது, எப்படி கத்திரிக்காக கொடுப்பது, எப்படி விக்கிரகங்கள்ல இருந்து கொடுக்கிறது, அல்லது நம்முடைய மனரம்பத்துக்காக ஓடுகிறதுல இருந்து எப்படி நாம் தடை செய்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், அல்லது ஆசீர்வாதத்தை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம் என்று தேவ விருப்பத்தின்படி பயன்படுத்துகிறோம் என்று நாம் பார்த்தோம் என்றால், வசனம் இப்படியா சொல்லுகிறது. அதே யாத்ராமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 35வது அதிகாரம் 21வது வசனம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 21வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பின்னும் எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ. ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம். இந்த ரெண்டு காரியத்தை நாம் சரியா இருந்துட்டோம்னா நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் சரியாய் பயன்படுத்துகிறவர்களாய், நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நாம் சரியா இருக்கிறவர்களாய் இருப்போம். என்னன்னா, ஒண்ணு, எவர்களுடைய இருதயத்தை அவர் எழுப்பினாரோ, எவர்களுடைய ஆவியை அவர்கள் உயிர்ப்பித்தது, உற்சாகப்படுத்தினது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய இருதயமும் நம்முடைய ஆவியும் ஒன்றாய் செல்கிறதாய் காணப்படும். இங்கு சொல்லப்படுகிற இருதயம் என்பது மாம்சீகத்தில் இருக்க இருதயத்தை காட்டுகிறது. இங்கு சொல்லப்படுகிற ஆவி என்பது பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் அல்லது கர்த்தருடைய வழிநடத்துதலை காட்டுது. அப்ப இது எப்படி நமக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை சரியா பயன்படுத்தணும்னா எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணுமா, எப்படி அடையாளம் வச்சு நடக்கணுமா? நம் இருதயம் விருப்பப்படுகிறது எல்லாத்தையும் உடனே நம்ம செஞ்சிடக்கூடாது. அது கர்த்தரிடத்துல நாம் கேட்டு, ஆண்டவரே இது உம்முடைய சித்தமா சித்தம் இல்லையா என்று நாம் கேட்டு செய்கிறவர்களாய் காணப்படணும். நம்ம ஒரு இடத்துக்கு நாம் கொடுக்க போகிறோம், ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பயன்படுத்த போறோம்னா, ஆண்டவரே இந்த பொருள் நான் வாங்க போறேன், இது தேவ சித்தமா? என் இருதயம் கேட்குது, எனக்கு வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, ஆனாலும் இது உம்முடைய சித்தமா என்று ஆவியின் நடத்துதலை பெற்று நடக்கணும். அதனாலதான் இங்க வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் தேவனுடைய கூடாரத்துக்கு கொடுத்தவர்கள் எப்படி இருந்தார்களாம்? அவர்கள் இருதயத்தை எழுப்பினவர்களாயும் ஆவியிலே உற்சாகம் உள்ளவர்களாயும் காணப்பட்டார். அப்ப மாம்சீகத்தின்படி விருப்பம் இருந்தோம், இரண்டாவது பரிசுத்தாவினர்படி நடத்துதலாய் காணப்பட்டார். இப்படி நடக்கும் பொழுது என்ன நடக்கும்? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் சரியாய் பயன்படுத்துகிறவர்களாய் காணப்படும். இதை கேட்கும் பொழுது நிறைய பேர் யோசிக்கலாம், எனக்கு தானே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு, நான் எனக்கு தானே அந்த பணத்தை கொடுத்திருக்கேன், அப்ப நான் விருப்பப்பட்டு செய்யலாமே, நான் எனக்கு கொடுத்ததுல நான் ஏன் திரும்பியும் கர்த்தர்ட்ட போய் கேட்கணும், ஏன் திரும்பியும் கர்த்தர் சொல்றபடிதான் நடக்கணுமா, அல்லது நான் கேட்காம என் விருப்பத்தை செய்யவே கூடாது அப்படின்னா, ஏன் பைபிள் நம்மளுக்கு அதை கற்றுக் கொடுக்குதுன்னா, பொருளாதாரம் என்பது ஒரு நூல் போல, அது ஒரு நூல் போல. நீங்க அதன் மீது சாய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது அப்படியே அருந்து அப்படியே விழுந்துரும். அதுல சாஞ்சிட்டோம்னா அந்த அருந்து விழுகும் பொழுது நாமும் அந்த பொருளாதாரத்திலே விழுந்து போகிறவர்களாய் மாறிவிடும், அந்த பணத்திலே நாம் விழுந்து போகிறவர்களாய் மாறிவிடும். இதற்கு ரெண்டு உதாரணம் வேதம் சொல்லுகிறது. ஒண்ணு, பாபிலோனுடைய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார், அவனை குறித்து வசனம் சொல்லுது. அவன் என்ன செய்யறான்? அவன் தேவனுக்கு விரோதமா எந்த பாவம் செய்யல, விபச்சாரம் செய்யல, வேசித்தனம் பண்ணல, ஒன்னும் பண்ணல. அவன் என்ன செய்தான்? அவன் மேல நடந்து போறான். நடந்து போய் பார்த்த உடனே அவன் என்ன சொல்லுகிறான்? ஓ மகாபாபிலோனே, நான் கட்டின மகாபாபிலோனே. ஒரே ஒரு வார்த்தை தான், நான் கட்டின மகாபாபிலோனே, அவ்வளவுதான். அது அவன் கட்டினதுதான், அவன் கிடைச்ச ஆசீர்வாதம் தான், அவன் யுத்தத்துல பெற்ற ஆசீர்வாதம் தான். ஆனாலும் அவனுடைய வாயிலிருந்து வந்த பெருமையான வார்த்தை என்ன செய்தது? அவனை கீழே தள்ளி மிருகத்தை போல மாற்றி விட்டது, மிருகத்தை போல மாற்றிவிட்டது. அவனுடைய சொந்த குமாரனே அவனை சிங்காசனத்திலிருந்து எடுத்து அவனை சிறைச்சாலையில வைக்கிற நிலைமைக்கு அவன் தள்ளப்படுகிறான். எல்லா ஜனங்களும் இதுவரைக்கும் போற்றி கொண்டிருந்தவர்கள் அவருடைய பார்வையும் இல்லாதபடி அவன் புல்களை மேய்கிறவனாய் காட்டில் இருக்கிற மிருகத்தை போல அவன் மாறி போகிறான். ஒன்னு பாபிலோன் ராஜா, ரெண்டாவது எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜாவை குறிச்சு நீங்க பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுது, அவன் ஜெபிச்ச உடனே கர்த்தர் பதில கொடுத்தார். ஜெபிச்ச உடனே 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார். ஆனா எசேக்கியா ராஜா என்ன செய்தான்? எசேக்கியா ராஜா பாபிலோனுடைய ராஜாக்கள் இடத்துல தன்னுடைய எல்லா ஆஸ்தியும் காண்பித்ததற்கான காரணம் என்ன? என்னிடத்துல எவ்வளவு பொருள் இருக்கு பாருங்க, என்னிடத்துல எவ்வளவு வெள்ளி இருக்கிறது, என்னிடத்துல எவ்வளவு தங்கம் இருக்கிறது, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்க. ஆனா அவனுடைய மனதின் மேட்டுமை அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அவன் தன்னை அப்படியே வெளியரங்கமாய் காட்டுகிறான்.
இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா தாவீதை காமிக்க முடியும். தாவீதுக்குள்ளாக சத்துரு நுழைந்து என்ன செய்கிறான்? அவன் ஜனங்களுடைய கணக்கிட்டு பார்க்கிறவனாய் காணப்படுறான். அதனால அவங்க வாதை வந்தது என்று வசனம் சொல்லுது. எசேக்கியா ராஜா அப்படி அவனுடைய பொருட்களை எல்லாம் வெளியரங்கமாய் காண்பித்து மேட்டுமையா மாறினதுனால அதுவே அவனுக்கு சாபமாய் மாறி போனது என்று வசனம் சொல்லுகிறது. இதனாலதான் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வழிநடத்தலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நாம் இந்த ஆசீர்வாதங்களுக்கு உரிமையாளர்கள் அல்ல, அதற்கு நாம் ஓனர்ஷிப் என்றைக்குமே கொண்டாட முடியாது. ஏனென்றால் அது கர்த்தருடைய ஓனர், கர்த்தர் தான் அதற்கு ஓனர்ஷிப். நாம் அதனுடைய மேலாளர்களாய் மேனேஜர்களாய் காணப்படுகிறோம். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இன்றைக்கு மோதிரத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறார் என்றால் நமக்குள் அதற்குரிய அடையாளம் இருக்கிறதா என்பதை தியானித்து பார்ப்போம். நம்முடைய ஆசீர்வாதத்தை இதுவரைக்கும் நம்ம எப்படி பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை நிதானித்து பாருங்க. அதை கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம நடத்திருக்கிறோமா? கர்த்தருக்கு சொன்னபடி நாம செஞ்சிருக்கிறோமா? அல்லது தேவன் சொல்லாமல் நம்முடைய மனதின் விருப்பத்தின்படி அதை ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோம்? இது ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட பணக்காரங்களுக்கு மாத்திரம் இந்த வசனம் கிடையாது. உலகம் சொல்லுகிற பணக்காரர்கள் அவர்களுக்கு மாத்திரம் கிடையாது. 2 ஆடை வச்சிருக்கிறவங்களுக்கும் அந்த வசனம் பொருந்தும். ஏன்னா யோவான் சொல்றான், உன்னிடத்துல 2 ஆடை இருக்கும் என்றால் 1 கொடு. அதுதான் கர்த்தருடைய சித்தம். அப்ப கர்த்தருடைய வழிநிறுத்துறதுதான் நம்மகிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் அதுல நம்ம உண்மையா இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறோம் அதுல நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கணும். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறனா இங்க 2 காரியத்தை இந்த மோதிரம் காட்டுகிறது. ஒன்னு அடையாளம், 2வது ஆசீர்வாதம். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்க நம்முடைய அடையாளம் இன்றைக்கு எப்படி இருக்கு, நம்முடைய ஆசீர்வாதம் எப்படி காணப்படுகிறது என்பதை நிதானித்து பார்ப்போமாக. அப்ப மோதிரம் என்பது இந்த 2 காரியத்தை விளங்க காட்டுகிறதா இருக்கிறது. சரி, இந்த மோதிரத்தை குறித்து நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னா 3 விதமான மோதிரங்களை கர்த்தர் நம்முடைய வேதங்களிலிருந்து நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறார். 3 விதமான மோதிரங்களாய் நம்முடைய வேதத்தில் இருக்க மோதிரங்களை நாம் வேறு வகையறுக்க முடியும். என்னென்ன மோதிரங்கள்? முதலாவது மோதிரம் வலது கை மோதிரம், 2வது முத்திரை மோதிரம், 3வது ராஜாவின் மோதிரம். நீங்க முழு வேதாகமத்துல பாத்தீங்கன்னா மோதிரத்தை இத்தனை வகையில இந்த 3 வகைகளிலே நம்மளால பிரிக்க முடியும். ஒன்னு வலது கை மோதிரம், 2வது முத்திரை மோதிரம், 3வது ராஜாவின் மோதிரம். இந்த 3 மோதிரங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் சமயம் வாய்க்கபடி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால் தியானிக்க முடியுமோ அத்தனை மோதிரங்களை நாம் தியானிப்போம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது வலது கை மோதிரம். எரேமியாவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிமின் குமாரனாகிய கோனியா எனது வலது கையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும். அது சொல்லப்படுகிற மோதிரம் என்ன? வலது கையின் மோதிரம். யூஸ்வலா நீங்க மோதிரத்தை பார்த்தீங்கன்னா அதிக பேர் எங்க போடுவாங்கன்னா அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல தான் போடுவாங்க. அதாவது யூனிவர்சலா நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் ரைட் ஹேண்ட்ல போடுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா மேக்சிமம் நீங்க பாத்தீங்கன்னா அதை லெஃப்ட் ஹேண்ட்ல தான் போடுகிறதை நம்மளால பார்க்க முடியும். ஆனா சில கண்ட்ரீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அந்த நாடுகள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரைட் ஹேண்ட்ல அந்த வெட்டிங் ரிங்கை ரைட் ஹேண்ட்ல தான் போடுவாங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல போட மாட்டாங்க. ஆனா சில தேசங்கள்ல பாத்தீங்கன்னா அல்லது அதிகமான தேசங்கள்ல அதிகமான ஆட்கள் அந்த மோதிரங்களை எங்க பயன்படுத்துவாங்கன்னா அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட்ல தான் பயன்படுத்து. நான் சொல்றது எல்லா விரல்லையும் மோதிரம் போட்டிருக்காங்க அதை சொல்லல, அப்படிப்பட்ட ஜனத்தை சொல்ல. யூஸ்வலா காமனா எப்படி மோதிரம் பயன்படுத்தப்படும்னா லெஃப்ட் ஹேண்ட்ல தான் போட்டிருப்பாங்க. மோதிர விரல் என்கிற அந்த மோதிர விரல் அந்த விரல்ல தான் போட்டிருப்பாங்க. சுண்டு விரல் பக்கத்துல இருக்கிற அந்த மோதிர விரல்ல தான் போட்டிருப்பாங்க. சரி, இங்கு வசனம் சொல்லுகிற இந்த மோதிரம் எப்படிப்பட்டதா? வலது கை மோதிரம் என்று சொல்லுவோம். அப்ப வலது கை மோதிரம் என்பது யூசுவலா பயன்படுத்தப்படாத மோதிரம். அப்ப அதுக்கென்று ஸ்பெசிபிக்கா ஒரு நோக்கம் இருக்கிறதை காட்டுகிறது. அப்ப இங்கு சொல்லப்படுகிற வலதுகை என்றால் என்ன அர்த்தம்? வேதம் சுட்டி காட்டுகிற வலதுகை என்றால் என்ன அர்த்தமாம்? ஏசாயாவின் புஸ்தகம் 63வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினால் நடத்தி. வலதுகை என்பது எதை காட்டுகிறது? தேவனுடைய மகிமையின் புயத்தை காட்டுகிறது. தேவனுடைய மகிமையின் புயத்தை, புயம் என்றால் என்ன? தேவனுடைய மகிமையின் பலத்தை காட்டுகிறதாய் காணப்படுகிறது. அந்த வசனம் சொல்லுது பாருங்க,
ஏசாயா 63:12 சொல்லுது பாருங்க, மோசையின் வலதுகையை அவர் மகிமையின் புயத்தை தேவன் வெளிப்படுத்தினார். அப்ப மோதிரத்தை, அதாவது வலதுகை மோதிரம் என்பது எதை காட்டுகிறது? அவர் மகிமையின் புயத்தினால் வருகிற அடையாளத்தையும் ஆசீர்வாதத்தையும் காட்டுகிறது. அப்ப வலதுகையின் புயத்தினால் வருகிற அடையாளம் ஆசீர்வாதம் என்றால் என்ன அர்த்தம்? அந்த வலதுகை மோதிரம் என்பது எதை காட்டுகிறது? அதே ஏசாயாவின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 12வது வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த மகிமையின் புயம் வந்த உடனே என்ன நடக்குதா? வசனம் சொல்லுது, மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தி உண்டாக அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து. இந்த மகிமையின் மோதிரம் நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா, இந்த வலதுகையின் மோதிரம் நம்முடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னா, நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா தண்ணீரையும் கர்த்தர் பிளந்து போடுவார். இங்கு சொல்லப்படுகிற தண்ணீர் என்பது அடைப்பை காட்டுகிறது, அதாவது தடையை காட்டுகிறது. அப்ப கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நம்மளுக்கு வலதுகையின் மோதிரத்தை கொடுத்தால் அவர் என்ன செய்கிறாராம்? அவர் நம்முடைய தடைகளை எல்லாம் அவர் பிளந்து போடுகிறவராய் காணப்படுகிறார். தடைகளை மறைந்து போக செய்கிற தேவன் அல்ல, தடைகளை விலகி போகிற செய்வன் அல்ல, அதை உடைச்சுக்கிட்டு நடுவே அப்படியே பிளந்துகிட்டு வருகிறதை காட்டுகிறது. அவர்கள் எவ்வளவுதான் தடையா இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய தடையா இருக்கலாம், சத்துருவின் தடையா இருக்கலாம், வியாதியின் தடையா இருக்கலாம், பொருளாதாரத்தின் தடையா இருக்கலாம், ஆசீர்வாதத்தின் தடையா இருக்கலாம், பிசாசுகளின் தடையா இருக்கலாம், செய்வினை கட்டுகளின் தடையா இருக்கலாம், அல்லது சரீர குறைகளின் தடையா இருக்கலாம். எந்த தடையா இருந்தாலும் சரி, அதை பிளந்து நாம் வரும்படி கர்த்தர் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். செங்கடலை அப்படிதான் அவங்க பிளந்து வந்தாங்க. எப்படி பிளந்து வந்தாங்க? எவ்வளோ பெரிய ஆழமான செங்கடல்ல அவங்க அப்படியே வெட்டாந்தரையில நடந்து வந்தாங்க. அது மாத்திரமல்ல, யோர்தானே அப்படிதான் பிளந்து வந்தாங்க. ஏன்? எலியாவின் நாட்களையும் எலிசாவின் நாட்களையும் யோர்தானே அப்படிதான் பிளந்து வந்தாங்க. எலியா அக்கறைக்கு போகிறான், யோர்தானை கடந்து போகிறான், அவன் எடுத்துக்கொள்ளப்பட போகிறான். அப்ப என்ன செய்கிறான்? எலியா யோர்தானை அப்படியே வெட்டாந்தரையில் தான் நடந்து போறான். அதுக்கப்புறம் எலிசா அந்த சால்வியை பற்றி ரிட்டர்ன் வரும் பொழுது யோர்தான் இருக்கு. உடனே எலிசா என்ன செய்கிறாரு? எலியாவின் தேவன் என்று சொல்லி அந்த சால்வியை தண்ணீர்ல அடிச்ச உடனே அது அப்படியே பழக்கிறது. பழந்த உடனே அவர்கள் அப்படியே நடந்து வரும். இங்கு சொல்லப்படுகிற யோர்தான் என்பது என்ன? கரை புரண்டு ஓடுகிற பிரச்சனை. கரை புரண்டு ஓடுகிற பிரச்சனை. அது எந்த வச்சு தடுக்க முடியல. அதுக்கு எந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தினாலும் அதை தடுக்க முடியல. எவ்வளவு பெரிய அணை போட்டாலும் அதில் நிக்க முடியல. கரை புரண்டு ஓடுகிறது. அதுக்கு தடையே இல்லை. எவ்வளவு பெரிய தடை இருந்தாலும் அது உடைச்சு போட்டு போயிடும். அந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா, அந்த மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிச்சா, நமக்குள்ளாக இருக்கிற எல்லா சந்தோஷத்தை உருவி போட்டோம், எல்லா நிம்மதியை உருவி போட்டோம். நம்ம எவ்வளவுதான் எங்கேயாவது போய் ரிலாக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சாலும் இதுவும் ரிலாக்ஸ் பண்ண முடியாது. ஏதாவது சாப்பிட்டு நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ண நினைச்சாலும் மைண்டை சேஞ்ச் பண்ண, ஏன்னா அந்த எண்ணங்கள் அப்படியே நம்மளை அப்படியே உருக்குலையை செய்துவிடும், நிர்மூலமாக்குகிற நிலைமைக்கு தள்ளப்படும். அதுதான் இங்க வசனம் சொல்லுகிறது, தண்ணீரை பிளந்து நடத்தினார். தண்ணீரை பிளந்து நடத்தினார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு வலதுகையின் மோதிரத்தை கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தண்ணீர் போன்ற பிரச்சனைகளை நீங்கள் பிளந்து வரப்போகிறேன். அந்த தண்ணீர் செங்கடலை போல பெரியதா இருந்தாலும் சரி, அது யோர்தானை போல கரை புரண்டு ஓடுகிற பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தண்ணியா இருந்தாலும் சரி, அவைகளை பிளந்து நடக்க செய்கிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவைகளை பிளந்து நடக்க செய்கிறவர் நம்முடைய கர்த்தராய் இருக்கிறார். அதுதான் முதலாவது இந்த வலதுகை மோதிரத்தை காட்டுகிறது. இரண்டாவது, வலதுகை மோதிரம் என்பது எதை காட்டுகிறது? வலதுகை கரத்தின் மோதிரம் என்பது எதை காட்டுகிறது? அதே ஏசாயாவின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க, ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களிலே நடத்த பண்ணினவர் எங்கே? வசனம் சொல்லுது பாருங்க, குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது. அப்ப இங்க என்ன சொல்லுகிறது? அதை நன்றா புரிஞ்சுக்கணும். ஒரு குதிரை அது வனாந்தரத்துல போதுனா, இங்க சொல்லப்படுகிற வனாந்தரங்கிறது அங்க சில இடங்கள்ல செடிகள் எல்லாம் இருக்கும், ஆனா பாதை இருக்காது. அதுல ஸ்பெசிபிக்கா எந்த ஒரு பாதையும் இருக்காது. அப்ப ஆனா அந்த குதிரைக்கு தெரியுமா, அந்த வனாந்தரத்துல நடந்து போச்சுன்னா அது எப்படி வந்துச்சோ, எந்த வழியில நடந்து போகணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா அங்க போய் சேர்ந்துரும்.
அந்த பாதையை அது கைவிடவே விடாது. அப்படியே அதை சுத்தி எந்த பாதையுமே இல்லை, எங்கிட்ட பார்த்தா குழப்பம் இருந்தாலும் அந்த குதிரை மட்டும் ஸ்பெசிபிக்கா அது அப்படியே நடந்து போய் அதன் வழியிலே எந்த பக்கம் இடரல் அடையாம, எந்த பக்கம் விலகி போயிடாம அப்படி ஆட்டோமேட்டிக்கா அது போக வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துடும். இதைத்தான் அங்க வசனம் சொல்லுகிறது, குதிரை வனாந்தரத்திலே போகிறது போல, நடந்து போகிறது போல. இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் வைவாம் படித்து 2018 என்று நினைக்கிறேன். அது ஃபீல்டு மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் போயிருந்தோம். 3 மாசம் தியரிட்டிக்கல் முடிச்சுட்டு, கிளாஸ்லாம் முடிச்சுட்டு ஃபீல்டு மினிஸ்ட்ரிக்காக நாகாலாந்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்போ வீசாலாம் வாங்கி, நாகாலாந்து போனால் உள்ள போனால் ஒரு வீசா டைப் இருக்கிறது. அந்த வீசாலாம் வாங்கி நம்ம நாகாலாந்துல போய் அங்கே மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். 1 மந்த் அங்கே இருந்தோம். அங்கே இருந்து சர்ச் பெயிண்ட் அடிக்கிற காரியங்கள், சர்ச் காரியங்கள், அல்லது ஹவுஸ் விசிட்டிங் பண்றது, இந்த காரியங்கள்லாம் பண்ணியிருந்தோம். அப்ப அங்க ஒரு டீமா தான் போயிருந்தோம். ஒரு 90 பேர் நினைக்கிறேன், ஒரு டீமா தான் போயிருந்தோம். அப்ப டீமா போயிருந்தப்ப எங்களை பிக்னிக் கூட்டு போயிருந்தோம். பிக்னிக் கூட்டு போயிட்டு அவங்க அங்க ஒரு ஆறு இருக்கு, ஆறுக்கு நடுவுல ஒரு தர மாதிரி மேடு மாதிரி இருக்கு. அதுலதான் எல்லாம் இன்றைக்கு காலையில போயிட்டு அதிகாலையிலே போய் நல்லா சமைச்சு, அங்கே அவங்க ஒரு விதமாய் சமாளிப்பாங்க. அந்த நாகாலாந்து மக்கள் அந்த மூங்கிலுக்குள்ள மீனை வச்சு அதுக்குள்ள இஞ்சி மிளகு இதெல்லாம் போட்டு மூங்கில்ல சமைப்பாங்க, மூங்கிலுக்குள்ள வச்சு சமைப்பாங்க. அப்படி அதெல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் திரும்பி வர்றோம். ஒரு நாள் நைட்டு தங்கி அடுத்த நாள் திரும்பி வரோம். திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா, நாங்க போன கார்ல ஒரு கார் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. டேமேஜ் ஆனதுனால அதனால லோடு எல்லாரையும் ஏத்த முடியல. எல்லாரையும் ஏற்றி போக முடியலன்னு சொன்ன உடனே நாங்க ஒரு 10-15 பேர் ரிட்டன் இறங்கி நீங்க நடந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு மலை, ஒரு பெரிய மலை கடந்துதான் இன்னொரு மலைக்கு போகணும். அந்த மலையில நடந்து வரணும்னு சொன்ன உடனே எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சாங்க. நான் கொஞ்சம் நல்ல தடிமனா இருக்கிறதுனால எனக்கு அதே மாதிரி மலையில நடந்து பழக்கம் இல்லாததுனால ரொம்ப ஸ்லோவா தான் நடக்க ஆரம்பிச்சேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்களும் ஸ்லோவா தான் நடந்து போனாங்க, அவங்க பழக்கம் இல்லாதபடினா. ஆனா அந்த ஊர் மக்களுக்கு, அந்த ஏரியா மக்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருந்தபடினா ஈஸியா கொஞ்சம் வேகமா நடந்து போயிட்டாங்க. நாங்க சொல்லிட்டோம், நீங்க போங்க, நாங்க பொறுமையா வரோம், இதே ரோடு தானே, நாங்க வந்துடுறோம்னு சொல்லி. சரின்னு சொல்லி அதே ரோட்ல நடந்து போகும்போது எங்க குரூப்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொன்னாப்லன்னா, இந்த மலை தானப்பா, இப்படி ரோட்ல இருந்து சுத்தி சுத்தி வளைஞ்சு போறதுக்கு ஒரே நேரம் நடந்தா இந்த ரோடு எப்படி வளைஞ்சு அந்த இடத்துக்கு தானே வரும், அப்போ நேரா நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நடந்து போவோம், அப்போ ஷார்ட்கட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லி நேரம் நடக்க ஆரம்பிச்சோம். நடக்கும்போது அந்த ரோடு நல்லா தான் வந்துச்சு. நாங்க கடக்க கொஞ்சம் காடு, அதுக்கப்புறம் ரோடு வந்துச்சு. சரின்னு எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்படியே நடக்க ஆரம்பிச்சோம். கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா வழி தப்பிட்டோம். எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் எல்லாம் பார்க்க மூங்கில் மரம் தான். எந்த சைடு பார்த்தாலும் மூங்கில் மரம், எந்த சைடு பார்த்தாலும் செடி, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. நாங்களும் நடக்கிறோம், திரும்ப பார்த்தா ஒரே இடத்துக்கு வர மாதிரி தான் தெரியுது. எங்க போனேன்னே தெரியல. என்ன ஆச்சுன்னா, கடைசி ஒரு இடத்துல இருந்து நாங்க போக வேண்டிய இடத்தை தாண்டி இன்னொரு மலைக்கு நாங்க கடந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற ஒருத்தவர் தான், நீங்க இந்த டீமோட வந்திருக்கிறீங்களேன்னு சொல்லி அவர் தான் எங்களை திரும்பியும் இன்னொரு வழியில கூட்டு வந்தார். அது நாங்க பார்க்காத வழியா இருந்துச்சு. சில வீடுகள் இருந்துச்சு, சில மிருகங்கள் இருந்துச்சு, எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்தோம். திடீர்னு பார்த்தா நாங்க இருக்கிற கேம்பஸ் வந்துருச்சு. கேம்பஸோட பின்பகுதிக்கு உள்ள வந்துட்டோம். அப்ப அங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன ரூட்டை மாத்தின உடனே அப்படியே ஒரு 3-4 மணி நேரம் எந்த மலையில நடக்க முடியாதுன்னு சொன்னோமோ அந்த 3-4 மணி நேரம் அந்த மலையிலேயே 2 கால்ல நடந்தோம். அதுக்கப்புறம் 2 கையை ஊனி ஒரு மிருகத்தை போல தவந்து நடக்க ஆரம்பிச்சோம். எதற்காக இதை சொல்லுகிறேன்? வனாந்தரம் என்பது இப்படித்தான். ஆனா அந்த வனாந்தரத்துல அந்த குதிரை என்பது எப்படி நடக்குன்னா, அதுக்கு நடத்த போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போய் சேர்ந்துருவோம். அதுக்கு முன்னாடி பாதெல்லாம் இருக்காது, அதுக்கு முன்னாடி ரோடெல்லாம் தார் ரோடெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனா அது போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போயிடும். அதுக்கு அந்த பாதை தெரியும், அதுக்கு அந்த வழி தெரியும். அதே போல வலது கரத்தின் மோதிரத்தை தேவன் நமக்கு கொடுத்துட்டா, அல்லது நம்மளை வலது கையின் மோதிரமாய் கர்த்தர் மாற்றிட்டா என்ன நடக்குமா? நாம் எப்பேற்பட்ட வனாந்தரத்துல இருந்தாலும் நம் வழி இடறி போகாதவர்களாய் காணப்படுவோம். நாம் எந்த பக்கத்திலும் இடறி போக மாட்டோம். வனாந்தரம் என்பது ஒன்னு போராட்டத்தை காண்பிக்கிறது, 2வது பசியை காண்பிக்கிறது, 3வது அது அதிக ஆசீர்வாதத்தை காட்டு. ஏனென்றால் இயேசு வனாந்தரத்துக்கு பிசாசினால் சோதிக்கப்படும்படி வனாந்தரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்க 3 காரியம் வந்துச்சு. ஒன்னு என்னன்னா, அவருக்கு முதலாவது பசி வந்தது. 2வது என்ன? அங்க இருக்கிற ஆசீர்வாதம், அங்க இருக்கிற காரியம். 3வது அங்க இருக்கிற அதிகாரம்.
இந்த 3 காரியத்தை தான் பிசாசு காண்பித்தான். இந்த 3 காரியத்துல கர்த்தர் ஜெயத்தை பெற்றார். அப்ப நம் இடறி போகிற வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நம்மளை நேர்வழியாய் நடத்தி கொண்டு போவார். நம்ம இடறி போக எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் சரி, அது பாவமாய் இருந்தாலும் சரி, பொருளாதாரமாய் இருந்தாலும் சரி, பணப்பிரச்சனையா இருந்தாலும் சரி, சத்ருவின் கன்னிகளாய் இருந்தாலும் சரி, வேடனுடைய கன்னிகளாய் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நம்மளை நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நாம் ஒரு காலமும் இடறி போகாதவர்களாய் காணப்படுவோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடறுதல் காணப்பட்டுச்சுன்னா இன்னும் நமக்கு வலது கரத்தின் அந்த மோதிரம் கிடைக்கவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் நாம் வலது கையின் மோதிரமாய் மாற்றப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க வசனம் சொல்லுது பாருங்க, எரேமியாவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 24வது வசனத்துல கர்த்தரே சொல்றாரு பாருங்க, கோனியா என் வலது கரத்தின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலற்றி எறிந்து போடுவேன். என்ன அர்த்தம்? நான் உன்னை என்னுடைய வலது கையின் மோதிரமா வச்சு நான் உன்னுடைய தண்ணீரெல்லாம் பிளந்து உன்னை நடத்துகிற தேவன். நீ வனாந்தரத்திலே போனாலும், யாருமே உன்னை நடத்துறதுக்கு இல்லாவிட்டாலும், நான் உன்னை நேர்வழியாய் நடத்தி நீ போக வேண்டிய இடத்துக்கு நான் கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். அப்படி நான் உன்னை நடத்தி கொண்டு வந்தேன். இந்த யோசித்து பாருங்க, இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏதாவது ஒரு காரியத்தில் இடறி போகிறோமா? நான் என்ன செய்யணுமே தெரியல, நாளைக்கு என்ன செய்யணும் தெரியல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறிச்சு என்ன செய்யணும் தெரியல, என் குடும்பம் இப்படியே போய்கிட்டு இருக்க, நான் என்ன செய்யணும் தெரியல. எல்லாரும் ஒரு குழப்பத்திலே நாம் காணப்படுகிறோமா? எல்லாரும் ஒரே ஒரு விதமான மைண்ட் செட்லயே நாம் காணப்படுகிறோமா? இது நாங்க இப்ப கடந்து போகிற வாழ்க்கையை குறிச்சு இப்ப போகிற சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அதே போலதான். எங்களுக்கு திடீர்னு எங்களுக்கு தோணும், கர்த்தர் சொல்லிட்டாரு இந்தியாவுக்கு போகணும்னு சொல்லிட்டாரு, ஆனா ஒரு பணமும் வரலையே. எனக்கு வந்தா கண்டிப்பா மே மாசம் முடிவுக்குள்ள கண்டிப்பா வந்தாகணும். மே மாசம் மிடில் வந்தாதான் மர்சி கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து அந்த ஜெட்லாக்லாம் மாறி ஜூன்ல ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும். ஆனா இது வரைக்கும் ஒண்ணுமே வாய்க்கல, இது வரைக்கும் எதுவும் சந்திக்கப்படல. விசாக்குரிய பணமும் அதுக்குரிய அது வர வரைக்கும் எங்களுக்குள்ளாக ஒரு யோசனை தான். கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆனா இது நடக்குமா நடக்காத, எப்ப போவோம் திடீர்னு அந்த மாம்சிக என்ன வரும். ஆனா அந்த நேரத்துல நாங்க போய் தேவ சமூகத்துல உட்காரும் பொழுது கர்த்தர் வார்த்தையை கொடுப்பார். வார்த்தையை கொடுத்து வழி இதுவே என்று நடங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க விசுவாசத்துல காத்துருங்க, நீங்க ஜெபிங்க, நீங்க துதிச்சுக்கிட்டே இருங்க. நாங்க அந்த போராட்டத்தை சொல்லி அழுது ஜெபம் பண்றதுக்காக ஜெபத்துல உட்காருவோம். ஆனா கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, எல்லாம் ஆயத்தமாகி விட்டது, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா எல்லாம் கண்டிப்பா நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுவார். அப்போ உடனே என்ன ஆகும்? எங்க மனதில் இருக்கிற சோகத்தெல்லாம் எடுத்து அப்படி அகட்டி தள்ளி வச்சுட்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்பார். துதிக்க 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 அந்த சந்தோஷம், அந்த சமாதானம் நிரப்பும். சரி, கர்த்தர் கொடுப்பார் என்கிற ஒரு விசுவாசம் எங்களை உறுதிப்படுத்தும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மற்ற காரியங்கள், ஊழிய காரியங்கள், மற்ற வீட்டு காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் திரும்பி அந்த சோதனை வருது, திரும்பி அந்த என்ன வருதுன்னா திரும்பி உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம். எதற்காக இதை சொல்லுகிறேன்? அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, நாளைக்கு என்ன செய்ய போறோன்னு தெரியாது. நம்முடைய பார்வையிலே அது ஆகாததை போல காணப்படும், நம்முடைய பார்வையில அது தேவையற்றதை போல காணப்படும், நம்முடைய பார்வையில என்ன செய்யணும் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்மளை அதை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் நம்மளை வலதுகையின் மோதிரமாய் வைத்து நடத்த வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுது பாருங்க, வலதுகையின் மோதிரம் என்ன செய்யுமா? அது முதலாவது தண்ணீரை பிளக்கும், இரண்டாவது வனாந்தரத்திலே நம்மளை இடறி போகாமல் பாதுகாக்கிறதாய் காணப்படும். அப்படிப்பட்ட வலதுகை மோதிரத்தை கர்த்தர் நம்மளுக்கு இன்றைக்கு கொடுக்கிறார். அப்ப தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தண்ணீரை நான் பிளந்து போகணும் ஆண்டவர். என் வாழ்க்கையில நான் வனாந்தரத்தின் ஊடாய் நடந்து போகும் பொழுது நான் ஒரு காலமும் உம்மை விட்டு இடறி போக கூடாது என்று ஒப்புக்கொடுங்க. இதுதான் வலதுகை மோதிரத்தின் அடையாளமாய் காணப்படுது. சரி, இரண்டாவதாய் வேதம் ஒரு மோதிரத்தை சொல்லுகிறது. அது என்ன? முத்திரை மோதிரம். முத்திரை மோதிரம் என்றால் என்ன அர்த்தம்? முத்திரை என்றால் எதை காட்டுகிறது? வசனம் சொல்லுகிறது, மத்தேயு புஸ்தகம் 27வது அதிகாரம் 66வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா முத்திரை மோதிரம் முத்திரைக்கான விளக்கத்தை அந்த வசனம் சொல்லுகிறது. என்னவா அந்த வசனம்? எப்படியா சொல்லுது பாருங்க, அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். முத்திரை என்றால் முதலாவது அது எதை காட்டுகிறது? பத்திரப்படுத்துதலை காட்டுகிறது. தானியேல் இடத்துல இயேசு தேவன் சொல்லுகிறார்,
இது நிறைவேறும் காலம் வரைக்கும் இதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி அது முத்திரை போட்டு வை. அந்த நாட்கள் வரும் பொழுது அந்த முத்திரை உடைக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் அதை பாதுகாத்து வைத்துக்கொள், அது வரைக்கும் அதை முடிவை. நீங்க நம்முடைய தமிழ்நாட்டிலையும் சரி, நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டை திடீர்னு சீல் பண்றாங்க, அல்லது ஒரு ஆபீஸை சீல் பண்றாங்க, அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஒரு விதமான ரிசர்ச் போகுது அப்படின்னா அந்த இடத்தை க்ளோஸ் பண்ணி ஒரு சீல் வச்சிருவாங்க. ஒரு துணியை சுத்தியோ அந்த பூட்டுல துணியை சுத்தியோ சீல் வச்சிருவாங்க. சீல் வச்சுட்டா என்ன அர்த்தம்? அந்த வீட்டுக்குள்ள அந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் யாரும் போகக்கூடாது, அந்த இடத்துக்குள்ள அந்த ஆய்வு முடிகிற வரைக்கும் யாரும் போகக்கூடாது, அல்லது அதுக்கென்று உள்ள நுழையிறதுக்கான ஒரு அதிகாரம் வர்ற வரைக்கும் யாருமே உள்ள போகக்கூடாது. பொதுமக்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள போக முடியாது. அந்த முத்திரைக்குரிய ஆட்கள் மாத்திரம்தான் போக முடியும். அப்ப முத்திரை என்பது எதை காட்டுகிறது? பாதுகாப்பை காட்டுகிறது, பாதுகாக்கப்படுகிறதை காட்டுகிறது. எந்த காரியமும் எந்த ஒரு சேதம் வராதபடி பாதுகாக்கிறதை காட்டுகிறது. இரண்டாவதாக முத்திரை என்பது எதை காட்டுகிறது? யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, முத்திரை என்பதற்கு அந்த வசனம் ஒரு அர்த்தம் கொடுக்குது பாருங்க. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். ஒண்ணு, முத்திரை என்பது பாதுகாப்பு, பாதுகாக்கப்படுகிறதை காட்டுகிறது. இரண்டாவது, முத்திரை என்பது எதை காட்டுகிறது? நிச்சயமாக்கப்பட்டதை, உறுதிப்படுத்தப்பட்டதை. அதுக்குத்தான் என்று உறுதிப்படுத்தப்படுகிறோம். அந்த காரியம் உறுதிப்படுகிறோம் அல்லவா, அதுதான் நிச்சயம். அந்த நிச்சயம் தான் முத்திரையினுடைய அடையாளமாய் விளக்கமாய் காணப்படுகிறது. அப்ப முத்திரை மோதிரம் என்றால் என்ன அர்த்தம்? மோதிரம் என்றால் அடையாளம்னு பார்த்தோம், அதிக ஆசீர்வாதம் பார்த்தோம். முத்திரை என்றால் பாதுகாக்கப்படுதல் அல்லது நிச்சயிக்கப்படுதல் என்று நாம் பார்த்தோம். சரி, இந்த முத்திரை மோதிரம் சேர்ந்து முத்திரை மோதிரம் என்றால் என்ன அர்த்தம்? முத்திரை மோதிரத்தை குறித்து நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அநேக அர்த்தங்கள் இருக்கிறது, அநேக வசனங்கள், அநேக விதமான அர்த்தங்களை கொடுத்து. ஆனா இன்றைக்கு நாம் போகிற இந்த அர்த்தம் என்னவென்றால், முத்திரை மோதிரை என்றால் என்ன அர்த்தமா? எஸ்தர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியா சொல்லு. எஸ்தர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. நடுப்பகுதியில இருந்து இப்படியா அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது. ராஜாவின் பெயரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமல் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். செல்லாமல் போக பண்ண ஒருவராலும் கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு முத்திரை மோதிரம் போடப்பட்டுட்டா அதற்கென்று அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அதிகாரத்தை ஒருவராலும் நிர்மலமாக்கி போட முடியாது. அது எல்லாருடைய பார்வையிலே சொல்லுகிறதாய் காணப்படுகிறது, அது எல்லாராலும் அங்கீகரிக்கப்படுகிறதாய் காணப்படுது. ஒரு மனுஷனாலும் ஒரு கிரியையினாலும் அது நிர்மலமாக்கப்பட முடியாது. அப்ப கர்த்தர் நம்மளை முத்திரை மோதிரமாய் வைக்கிறார் என்றால், கர்த்தர் நம்மளை முத்திரை மோதிரமாய் மாற்றுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மளுக்கு சகல அதிகாரத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். ஒரு மனிதனும் ஒரு கிரியையும் ஒரு பிசாசின் வல்லமையும் ஒரு போராட்டமும் நமக்கு எதிராய் நிற்க முடியாது. அதை தான் இந்த முத்திரை மோதிரம் காட்டுகிறது. அதை குறித்து வேதம் வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. அதற்குரிய விளக்கத்தை நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயின் புஸ்தகம் இதற்கு ஒரு உதாரணத்தை இங்க வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 41, 42, 44 நீங்க பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, யோசேப்பை குறித்து சொல்லுகிறது. பார்வோன் சொல்றான், அவன் தன்னுடைய மோதிரத்தை யோசேப்புக்கு கொடுத்துட்டு வசனம் சொல்லு பாருங்க. பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு 43வது வசனம் சொல்லுது பாருங்க. 44வது வசனம் சொல்லுது, பின்னும் பார்வோன் மோசேயை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது என்றான். என்ன அர்த்தம்? அந்த முழு எகிப்து தேசத்துக்கும் யோசேப்பு அதிகாரியாய் மாறினான். யோசேப்பை எதிர்த்து நிற்க அந்த தேசத்துல ஒரு மனுஷனும் கிடையாது, பார்வோனை தவிர ஒருவனும் கிடையாது. அப்ப கர்த்தர் நம்மளை முத்திரை மோதிரமாக அல்லது நமக்கு முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவரை அன்றி ஒருவராலும் நம்மளை எதிர்த்து நிற்க முடியாது. நம் சொல்லுகிற வார்த்தைக்கு எல்லாமே கீழ்ப்படியணும்.
அது வானத்தின் மேலே இருக்கிறதா இருந்தாலும் சரி, வானத்தில் பூமியில இருக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது பூமிக்கு கீழா இருக்கிற எதுவா இருந்தாலும் சரி, அது நமக்கு கீழ்ப்படிந்தே ஆகணும். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது பாருங்க. இயேசுவே சொல்லுகிறார். மத்தேயின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது பாருங்க. 18வது அதிகாரம் 18வது வசனம். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்றார், உறுதிபட சொல்லுகிறார். உண்மையாகவே நான் சொல்றேன். என்ன, நீங்க பூமியில எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். நீங்க பூமியில எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பூமியில என்ன சொல்லி நீங்க ஜெபிக்கிறீங்களோ, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பரலோகத்தில் இருக்கிற தேவன் அப்படியே அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். என் வியாதி இன்னைக்கே சுகமாகுதுன்னு நீங்க ஜெபிச்சு சொன்னீங்கன்னா அதே செகண்ட்ல பரலோகத்துல அது அங்கீகரிக்கப்படும். சகல அதிகாரம் கொண்ட பரலோகம் அதை வியாதியை நிர்மூலமாக்கி போடும். சத்துருவை பார்த்து அப்பாலே போ என்று நீங்க சொன்னீர்கள் என்றால் உடனே அது பரலோகத்தில் அங்கீகரிக்கப்படும். பரலோகத்தின் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அந்த சத்துருவை துரத்துகிறவராய் காணப்படுவார். வசனம் சொல்லுது பாருங்க. அவர் என்ன செய்கிறாராம்? பரலோகத்தின் அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நாம் என்ன சொன்னாலும் அதன்படி அப்படியே நடக்கும். எப்ப நாம் முத்திரை மோதிரத்தை நாம் வாங்கும் பொழுது, அல்லது நாம் முத்திரை மோதிரமாய் மாற்றப்படும் பொழுது. எவ்வளவு பெரிய அதிகாரம் பாருங்க. யோசேப்புக்கு கிடைச்ச அதிகாரம் எகிப்துல மட்டும்தான். அது பக்கத்துல இருக்கிற நாட்டுக்கெல்லாம் இல்ல. எகிப்தின் கீழே இருக்கிற நாட்டுக்கு மட்டும்தான் அது அதிகாரம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்கிற அந்த முத்திரை மோதிரின் அதிகாரம் என்னன்னா, இந்த முழு பூமி மாத்திரமல்ல, பரலோகத்திலும் ஆளுகை செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். பரலோகத்திலும் ஆளுகை செய்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகமும் சரி பூமியும் சரி, பூமிக்கு கீழான பாதாளத்தையும் நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய அதிகாரத்தை வச்சுட்டு தான் சத்துருவை பார்த்து நம்ம பயந்து ஓடுகிறோம். இவ்வளவு பெரிய அதிகாரம் வச்சுட்டு தான் ஒருத்தவங்க செய்வனை வச்சுட்டா நம்ம கலங்கி போகிறோம். இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுட்டு தான் ஐயோ எனக்கு விரோதமா அவன் அவ்வளவு பேசுகிறானே, முறுமுறுக்கிறானே, என்ன நடந்துருமோ என்று பயப்படுகிறோம். ஆனா கர்த்தர் சொல்றார் பாருங்க, பூமியில எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டவும். சரி, இதற்கு இந்த முத்திரை மோதிரத்திற்கென்று இருக்கிற தன்மை என்ன தெரியுமா? அதற்கென்று இருக்கிற மகிமை என்னன்னா, வசனம் சொல்லுது பாருங்க. மத்தேயு 16வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. பரலோகத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முத்திரை மோதிரம் என்பது அது பரலோகத்தின் திறவுகோல். இரண்டாவதாக இந்த முத்திரை மோதிரம் என்பது எதை காட்டுகிறது? அதனுடைய தன்மை என்னவா? அதே 16வது அதிகாரம் மத்திய 16:18 சொல்லுது பாருங்க. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. எதை? நம்மளை முத்திரை மோதிரமாய் கர்த்தர் மாற்றினது நிமித்தமாய் பாதாளத்தின் வாசல்கள். பாதாளம்னா என்ன? அழுகை, பற்கடிப்பு, போராட்டம், வியாதி, பிரச்சனைகள். அந்த பாதாளங்கிறது முடிவில்லாத ஒன்றை காட்டு. நமக்கு வந்த வியாதி இன்னும் முடியல, நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனை இன்னும் முடியல, நமக்கு இருக்கிற போராட்டம் இன்னும் இல்லை. எவ்வளவுதான் போராடினாலும் முடியல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நம்மளை முத்திரை மோதிரமாய் மாற்றுகிறார். எவைகளை நீங்கள் கட்டுகிறீர்களோ அவைகள் கட்டப்பட்டிருக்கும், எவைகளை கட்ட வைக்கிறீர்களோ அவைகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்ப இப்பொழுது நாம் ஜெபிக்க போறோம். கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் கடன் பிரச்சனை நான் கட்டவிழ்த்து விடுகிறேன், என் வியாதியை நான் கட்டவிழ்த்து விடுறேன். அது இனிமே என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிள்ளைகள் வாழ்க்கையில, யாருடைய வாழ்க்கையில இதுக்கு அதிகாரம் கிடையாது. என் வியாதி என் குடும்பத்தை விட்டு துரத்தப்படுகிறது என்று ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம் என்றால் கர்த்தர் இன்றைக்கு அந்த முத்திரை மோதிரமாய் நம்மளை மாற்றுகிறார். அப்பொழுது நமக்குள்ளாக எல்லா அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. நம் வானத்திலும் சரி, வானத்துக்கு மேலாகவும் சரி, பூமிக்கு கீழாகவும் சரி, சகல அதிகாரம் பெற்றவர்களாய் நாம் மாறுகிறோம். இப்ப எல்லாரும் நான் கண்களை மூடுவோமா? தேவ சமூகத்துல ஒப்புக்கட்டுங்க. ஆண்டவரே இந்த 2 மோதிரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று கேளுங்க. இந்த 2 மோதிரத்தை எனக்கு தாங்க. ஒன்னு வலது கரத்தின் மோதிரம், 2வது முத்திரை மோதிரம். இப்ப எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போமா? எல்லாரும் ஸ்தோத்திரிக்க ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லீதட ஹந்து நமௌத நெகசர் நெக்க
பாருங்க, எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்க. அப்ப கர்த்தர் சொல்லுகிறான், அந்த வலது கரத்தின் மோதிரத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக் கொள்ளுவோமாக. லீதடகந்த நிக்க துறவல போதினி ஹசினிக்கதர வலவரபா லீதட போதினி ஹந்தனிக்கதர வலவரபோ. ஆண்டவரே, இப்பொழுது நம்முடைய வலது கரத்தின் மோதிரமா நம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்றி ஆண்டவரே, வலது கரத்தின் மோதிரமா கரத்திலே நீர் கொண்டு வருவீராக. அவர்கள் தண்ணீரை தண்ணீரை பிளந்து போனார்கள் அல்லவா. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தண்ணீர் போன்ற பிரச்சனைகள், செங்கடலை போன்ற ஆபத்துகள், யோர்தானை போல கரையின் புரண்டு ஓடுகிற பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து ஒரு ஜெயத்தை கொடுப்பீராக. பிளந்து போக கடந்து போக உதவி செய்வீராக ஆண்டவரே. இரண்டாவதாய் கேளுங்க, ஆண்டவர் எனக்கு என்னை முத்திரை மோதிரமாய் மாற்று, என்னை முத்திரை மோதிரமாய் மாற்றுங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்த முத்திரை மோதிரம் ஆசீர்வாதம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறா, முத்திரை மோதிரம் என்பது சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நிற்க தேவையில்லை. கர்த்தர் நம்முடைய சகல அதிகாரத்தை உங்களுக்கு இப்பொழுது கொடுக்கிறார். இந்நாள் முதற்கொண்டு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உடனே பதில் வரப்போகிறது. அது பரலோகத்திலிருந்து வரப்போகிறது. அதை தடை செய்ய ஒருவனாலும் கூடாது. கடைசியா கத்துட்டு சொல்லுங்க, ஆண்டவரே, மோதிரம் என்பது அடையாளம், தேவ பிள்ளைகளுக்குரிய அடையாளமாகிய பரிசுத்தம், தேவ பிள்ளைகளுக்குரிய அடையாளமாகிய நீதி செய்த சகோதரத்துவ அன்பு எனக்குள் காணப்படட்டும் சொல்லுங்க. இரண்டாவதை கத்துட்டு கேளுங்க, எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் கர்த்தர் சித்தத்தின்படி நடத்துறேன். நான் அதற்கு ஒரு மேலாளர் தான். நீங்க தான் ஆண்டவரே அதற்கு ஓனர்ஷிப், நீங்க தான் ஆண்டவரே அதை ஆளுகை செய்கிறேன், நீ தான்ப்பா எனக்கு கொடுக்கிறேன். அதை நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்ன நடத்துங்க. என் இருதயத்தின் விருப்பத்தின்படி ஓடாம என் பரிசுத்தாவின் நடத்துதல்படி அதை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்போமா? இந்த ரெண்டு காரியத்தை கேளுங்க. ஒன்னு, எனக்கு அந்த தேவ பிள்ளைகளின் அடையாளத்தை கொடுங்கன்னு சொல்லுங்க. இரண்டாவது, என்னை நீர் ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்தை உடைய சித்தத்தின்படி கொடுப்போமா? அந்த தேவ பிள்ளைகளின் அடையாளம் இல்லாவிட்டால் பிள்ளைகள் என்று வசனம் சொல்லுகிறார். செய்கிறவர்களாயும் அன்புள்ளவர்களாயும் சொல்லுங்க, எனக்கு கொடுக்கப்படுகிற எல்லா ஆசீர்வாதத்தை செய்கிறீரோ, என்ன சொல்கிறீரோ அதன்படி நான் நடப்பாண்டவரே. நான் அதற்கு ஓனர் கிடையாது, நீங்க தான் போ ஓனர் என்று பொறுப்பு கொடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருக்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு மோதிரத்தை குறித்து கர்த்தர் பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, மோதிரம் என்கிற அடையாளத்தையும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் குறித்து எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, இந்நாள் முதற்கொண்டு நம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்குள்ளாக ஆண்டவரே அந்த ஒன்னையும் சொல்லுகிற பரிசுத்தமும் நீதி செய்கிறதும் சகோதர அன்பு எங்களுக்குள் காணப்படட்டும் கர்த்தாவே. எங்களை பார்க்கிறவர்கள் பரிசுத்தர்களாய் பார்க்கட்டும், எங்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லட்டும். குறிப்பா எங்களை பகைக்கிற, எங்களை காயப்படுத்துகிற எல்லா சகோதரர்களுக்கும் நாங்கள் அன்பை காண்பிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே உண்மையும் உத்தமமாய் இருந்து விருப்பப்படி அதை பயன்படுத்த உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் விருப்பத்தின்படி அல்ல, படி நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு கிருபை செய்வீராக. எல்லாவற்றிற்கும் மேலா உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை நீர் வலது கரத்தின் மோதிரமாயும் முத்திரை மோதிரமாயும் உடைய பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா தண்ணீரின் தடைகள் இன்றைக்கு நிர்மூலமாக்கப்படுவதாக. உங்களுடைய பிள்ளைகள் வனாந்திரத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தால் இடறி போகாதபடி
கர்த்தர் நீ நடத்துகிறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, பிள்ளைகள் சகல அதிகாரம் பெற்ற பரலோகத்தின் திறவுகோலை பெற்றவர்களாயும் பாதாளம் மேற்கொள்ளாத முத்திரை மோதிரமாயும் பிள்ளைகளை நீ மாற்றுவீராக. இந்நாள் முதற்கொண்டு இவர்கள் ஏறெடுக்கிற ஜெபம் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாயும் உடனே கிரியை நடக்கிறதாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்படி நீ செய்யறக்காய் நன்றி செலுத்துகிறோம். கிருபையும் தயவுங்களோடு கூட இருக்கட்டும். எல்லா துதி கனமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.